நம்ம 3 பிள்ளைகளுக்கு ஒரே மாதிரி தானே தொழில் சொல்லி கொடுத்தோம். இந்த 2 பேரும் எவ்வளவு கஷ்டப்பட்டு திருடி குடும்பத்துக்கு சொத்து சேர்க்கிறாங்க. நம்ம குடும்பம் வால் போஸ்ட் அடிச்சு ஒட்டுற அளவுக்கு பிரபல்யமான குடும்பம் தானே. அந்த 3வது மொல்ல மாதிரி பேரோட மூஞ்சி ஒரு பிட் நோட்டீஸ்ல வந்திருக்க மாட்டேங்குது. டேய் சீடு, உனக்கு என்னடா போற? ராசா மாதிரி இருக்கடா. நிச்சயமா நீ கோடி கோடியா திருடுவடா. திருநெண்ட பொருள் எடுத்துட்டு போய் எங்க அப்பா மூஞ்சில செவுட்டி அடிக்கணும். ஏண்டா எப்ப பார்த்தாலும் வெறுங்கையோட வரேன் திட்டின்னு இருக்கே. இனி இதை நான் சொல்லுவேன். உண்மையிலே வெறுங்கைதான் இருக்கு. ஒரு முருகு பாக்கெட்டுக்காரா ஒலிம்பிக்ல ஓடி வர மாதிரி ஓடி வந்தோம். அலிபாபா 47 திரும்ப சொல்லி இஸ்ரேல வச்சு விட்ட பரம்படா. நாங்க ஓடுறா மூட்டுண்ட பையங்கதான் இருந்தீங்க. வா வா என்ன ஓட்டானா? பின்ன திருநவ பாத யாத்திரையாவ போவான். அவன் எப்போ ஓடிட்டான்? ரொம்ப தேங்க்ஸுங்க பையன் காப்பாத்தி கொடுத்ததுக்கு. கேவலம் ஒரு முறுக்கு காய் இவ்வளவு பெரிய சேசிங்க. இன்னும் உள்ள சோமா சதுரஸ் இருந்தா ஹெலிகாப்டர்ல அதுக்கு சேஸ் பண்ணிருக்கியா? நீங்க நினைக்கிற மாதிரி இது வெறும் முறுக்கு பை இல்லைங்க. உள்ள 15 லட்ச ரூபா பணம் இருக்கு. 15 லட்சமா? என்னப்பா சொல்றேன்? என் தங்கச்சி கல்யாணத்துக்கு 15 லட்ச ரூபா சீட்டு கம்பெனில போட்டு வச்சிருந்தேன். அந்த ரசீது பைக்குள்ள இருக்கு. அந்த பணத்தை எடுக்கணும். அதுதான் சென்னைக்கு வந்திருக்கோம். கோழி முட்டை அடகாக்குற மாதிரி அடகாட்டு பணத்தை அடிச்சிருவேன். நான் கிளம்புறேன். ஏப்பா நீ பாட்டுக்கு போயிட்டு அவன் வந்து எங்க பார்த்தாருது? அது இல்லப்பா, நாளைக்கு நீ 15 லட்ச ரூபா பணம் எடுக்க போற. சென்னை நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. திரும்புற பக்கம்லாம் திருட்டு பசங்க தான். அதுக்கு ஏன்பா என் பக்கம் பாக்குறேன்? சென்னை அந்த பக்கம். அப்படி பாரு, அந்த பக்கம். பரவாயில்ல, குடும்பத்தோட வந்திருக்கிறேன். நாளைக்கு பணத்தை எடுத்தா முடிஞ்சது, கிளம்பிடுவோம். அதேதான்ப்பா நானும் சொல்றேன். நாளைக்கு என் கூட சேஃபா தங்கு. பணத்தை எடுத்தா முடிஞ்சது, நீங்க கிளம்பிடுங்க. இல்லப்பா அது வந்து போப்பா போ. பையன் காப்பாத்தி கொடுத்தோம். என் மேல உங்க நம்பிக்கை இல்லல்ல? என்னப்பா வேடிக்கை பாக்குற? அப்ப என் கூட தங்க மாட்டேன்ல? போப்பா, என் பணத்தை தாண்டி போ. தங்குறோம்ப்பா. ஆமா, ஆசாக்கு 2000 பிரச்சனை. சரி, அதான் வீட்டை வித்துடலான்னு. நீங்க தங்கிக்கிங்க, அப்புறமா நம்ம வித்துக்கலாம். மாடு கண்ணு போட மாதிரி வந்து விழுறீங்க. என்ன எங்க வீட்டுல தங்க வந்துட்டு நீ செலவு பண்ற. இது நீ செருப்பு கட்டி வச்சுக்கலாம்பா. அசிங்கப்பட்ட என்னப்பா இதுக்கு போய் இவ்வளவு பசங்க பேசுற? நீ ஏ கொடு பாருப்பா. இந்த மொத்த பணம் உங்களுக்கு தான். வாங்க வாங்க, ஆயா விடுதான் போங்க. இனிமேல் என்னால எங்க வீட்டுல என்ன சத்தியமான காடா? ஜன்னல் வாசல் வச்சுனா வீடு தானே. ஒரு பொழுதுபோக்கு ஒண்ணு வேணாமா? புறம்போக்கெல்லாம் பொழுதுபோக்கு. கிளம்புற பொட்டி படிக்கல. ஸ்பீடு, நீ என்ன சொன்னாலும் ஏதாவது லொட்டு லொஸ்க்கு சொல்லிட்டே இருப்பாங்க. உனக்கு எதுக்குப்பா வீண் சிரமம்? நாங்க வேற வீடு பாத்துக்கிறோம். போப்பா, என் பொண்ணு காட்டி போ. என்னப்பா நீ அடிக்கடி முன்னாடி முடிச்சு படத்துல வர மாதிரி பண்ணி? என்னப்பா என் வீட்டுல தங்குறோம் சொல்லி ஆசை காமிச்சிட்டு திடீர்னு கிளம்புறேன்னா பக்தினா ஆகுது இல்ல? எங்களுக்காக நீங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது எங்க ஊர்ல பஜன்லால் சேட்டு தான் ஞாபகம் வருது. அவர் தான் நானு. அப்படியே பிக்ஸ் பண்ணிக்கோ. இருந்தாலும் ஏன்பா காசு என்னப்பா காசு? இன்னைக்கு போ, நாளைக்கு வரும். நாளைக்கு தானே நம்ம சிக் பண்ணது காசு வருது. நீ போப்பா, நீ போய் ரெஸ்ட் எடுப்பா. போப்பா நீ போப்பா, நான் பாத்துக்கிறேன். போப்பா, உங்களுக்கு என்னடா வேணும் சொல்லுங்க. உள்ளத்தாச்சு மாதிரி இருந்த என் பரிச இப்படி அபாசன் பண்ணிட்டானுங்களே. நான் ஒண்ணு கேட்கலாமா? என் மாமா என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. அவரு என்னையே சுத்தி சுத்தி வரணும். அதுக்கு ஒரு ஐடியா கூட ப்ளீஸ். உன்னை கண்டுக்க மாட்டானா? உனக்கு என்ன வெண்ணையில செஞ்ச சிலை மாதிரி நல்லா கும்முன்னு தானே இருக்கிற? ஒருவேளை உங்க அப்பன மாதிரி கருப்பா நீ உட்கார ஸ்கூல் கொட்டா மாதிரி ஒரு மூக்கோட, கோவா கொகை மாதிரி ஒரு வாயோட, ஒட்டல் அடிக்காத பழைய கொட்டா வீடு மாதிரி ஒரு மூஞ்சோட நீ பிறந்திருந்தீங்கன்னா அப்பா உன வெறியல ஒரு அர்த்தம் உண்டு. ஆனா இது என்ன பேக்ரவுண்ட் மியூசிக்கு? பெரிய அபூர்வ சேவல் அப்பு காமலே ஒட்டு கேறிட்டு முட்டி போட்டு போயிட்டு இருக்காரு. 62,000 பொண்டாட்டிங்களை அசால்ட் பண்ணாரு தசரத மன்னரு. அவர் யூஸ் பண்ண காயக்கல் உன்னை ரோந்து போக சொன்னா இல்ல மோந்து போக சொன்னா நீ நாக்க விட்டு நக்கலாம் நினைக்கிற. தள்ளி போ. போச்சு தம்பி. இந்தா இதை எடுத்துட்டு போய் எப்படியாவது அவனை குடிக்க வச்சுட்டு மற்றதெல்லாம் பிளான் பண்ணி நடக்கும். அப்பா இப்ப என்ன சிக்ஸர் அடிக்க போறா? மானமுள்ள அப்பனா இருந்தா நான் பால்ல பவுடர் போடும்போது நீ ஹால்ல தூக்கு போட்டுக்கணும். யோ, நான் அசிங்கமா திட்டிட்டு ஏதோ அவார்டு வாங்கினாம சிரிச்சிட்டு இருக்கிறேன். இன்னொரு பொருள் இருக்கு. எதுக்கு போயா? நான் போறேன், நல்லா தூங்கு. ஓகே ஓகே. என்னமோ பண்ணதே.
என்ன நீ பக்கத்துல படுத்திருக்க? நிஜத்துல தான் படுக்க விட மாட்டேன், கனவுல கூட படுக்க கூடாதா? கனவா? ஆமா மாமா. இல்ல 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 கனவுல. என்ன நீ கையெல்லாம் போடுற? சொல்றேன்ல மாமா, இது கனவு. இல்ல இல்ல இல்ல. ஐயோ மூடேத்துறாளே. ஆத்தாக்கு 2000 பிரச்சனை. சரி அதான் வீட்டை வித்துடலான்னு. நீங்க தங்கிக்கிங்க, அப்புறமா நம்ம வித்துக்கலாம். மாடு கண்ணு போட மாதிரி வந்து விழுறீங்க. என்னது எங்க வீட்டுல தங்க வந்துட்டு நீ செலவு பண்ற, இது நீ செருப்பு கட்டி வச்சுக்கலாம்பா. அசிங்கப்படுத்துற. என்னப்பா இதுக்கு போய் இவ்வளவு பாசமா பேசுற? நீ ஏன் கொடு பாருப்பா, இந்த மொத்த பணம் உங்களுக்கு தான். வாங்க வாங்க, ஆயா விடுதான் போங்க. பெரிய வீடெல்லாம் இருக்கு. மாமா மாமா, நம்ம 2 பேரும் அந்த ரூம்ல தங்கிக்கலாமா? இனிமேல் என்னால எங்க வீட்டுல இருக்க என்ன சத்தியமங்கல காடா? ஜன்னல் வாசத்துல வச்சுதான் வீடு தானே. ஒரு பொழுதுபோக்கு ஒண்ணு வேணாமா? புறம்போக்கெல்லாம் பொழுதுபோக்கு பொட்டி படிக்கல. ஸ்பீடு, நீ என்ன சொன்னாலும் ஏதாவது லொட்டு லொச்சுக்கு சொல்லிட்டே இருப்பாங்க. உனக்கு எதுக்குப்பா வீண் சிரமம்? நாங்க வேற வீடு பார்த்துக்கிறோம். போப்பா, என் பொண்ணு தாண்டி போ. என்ன பண்ணி அடிக்கடி முன்னாடி முடிச்சு படத்துல வர மாதிரி பண்ணி என்னப்பா என் வீட்டுல தங்குறேன்னு சொல்லி ஆசை காமிச்சிட்டு திடீர்னு கிளம்புறேன்னா பக்தினா ஆகுது இல்ல? எங்களுக்காக நீங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது எங்க ஊர்ல பஜன்லால் சேட்டு தான் ஞாபகம் வருது. அவர் தான் நானு. அப்படியே பிக்ஸ் பண்ணிக்கோம். இருந்தாலும் ஏன்பா காசு என்னப்பா காசு? இன்னைக்கு போவோம், நாளைக்கு வரும். நாளைக்கு தானே நம்ம பிக்ஸ் பண்ணிட்டு காசு வருது. ஆமா. நீ போப்பா, நீ போய் ரெஸ்ட் எடுப்பா. போப்பா நீ போப்பா, நான் பாத்துக்கிறேன். போப்பா, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. உள்ளத்தாச்சு மாதிரி இருந்த என் பரிச இப்படி அபாசன் பண்ணிட்டானுங்களே. நான் ஒண்ணு கேட்கலாமா? என் மாமா என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. அவரு என்னையே சுத்தி சுத்தி வரணும். அதுக்கு ஒரு ஐடியா கூட ப்ளீஸ். உன்னை கண்டுக்க மாட்டானா? உனக்கு என்ன வெண்ணையில செஞ்ச சிலை மாதிரி நல்லா கும்முன்னு தானே இருக்கிற? ஒருவேளை உங்க அப்பன மாதிரி கருப்பா நீ உட்கார ஸ்கூல் போட்டா மாதிரி ஒரு மூக்கோட, கோவா கொகை மாதிரி ஒரு வாயோட, ஒட்டல் அடிக்காத பழைய கொட்டா வீடு மாதிரி ஒரு மூஞ்சோட நீ பிறந்திருந்தீங்கன்னா அப்பா உன வெளியில ஒரு அர்த்தம் உண்டு. ஆனா இது என்ன பேக்ரவுண்ட் மியூசிக்கு? சரி, அபூர்வ சேவல் அப்பு காமலே ஒட்டு கேட்டு முட்டி போட்டு போயிட்டு இருக்காரு. 62,000 பொண்டாட்டிங்களை அசால்ட் பண்ணாரு தசரத மன்னரு. அவர் யூஸ் பண்ண காயக்கல்பம் எங்க உன்னை ரோந்து போக சொன்னா இல்ல மோந்து போக சொன்னா நீ நாக் அவுட் நக்கனா நினைக்கிறதா? தள்ளி போ. போஸ்ட் கதறாத பேரே. இந்தா இதை எடுத்துட்டு போய் எப்படியாவது அவனை குடிக்க வச்சுட்டு மற்றதெல்லாம் பிளான் பண்ணி நடக்கும். மாமா நீ இன்னைக்கு மாட்டமா? அப்பா இப்ப என்ன சிக்ஸர் அடிக்க போறா? மானமுள்ள அப்பனா இருந்தா நான் பால்ல பவுடர் போடும்போது நீ ஹால்ல தூக்கு போட்டுருக்கணும். யோ, நான் அசிங்கமா திட்டிட்டு இருக்கிறேன், ஏதோ அவார்டு வாங்கினாம சிரிச்சிட்டு இருக்கிறேன். இன்னொரு பொட்டில் இருக்கு. எதுக்கு போயா? நான் போறேன், நல்லா தூங்கு. ஓகே ஓகே. என்னமோ பண்ணுதே. என்ன நீ பக்கத்துல படுத்திருக்க? நிஜத்துல தான் படுக்க விட மாட்டேன், கனவுல கூட படுக்க கூடாதா? கனவா? ஆமா மாமா. இல்ல 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 கனவுல. என்ன நீ கையெல்லாம் போடுற? சொல்றேன்ல மாமா, இது கனவு. ஐயோ மூடேத்துறாளே. 62,000 பொண்டாட்டிங்களை அசால்ட் பண்ணாரு தசரத மன்னரு. அவர் யூஸ் பண்ண காயக்கல்பம் எங்க உன்னை ரோந்து போக சொன்னா இல்ல மோந்து போக சொன்னா நீ நாக் அவுட் நக்கனா நினைக்கிறதா? தள்ளி போ. போஸ்ட் கதறாத பேரே. இந்தா இதை எடுத்துட்டு போய் எப்படியாவது அவனை குடிக்க வச்சுட்டு மற்றதெல்லாம் பிளான் பண்ணி நடக்கும். மாமா நீ இன்னைக்கு மாட்டமா? அப்பா இப்ப என்ன சிக்ஸர் அடிக்க போறா? மானமுள்ள அப்பனா இருந்தா நான் பால்ல பவுடர் போடும்போது நீ ஹால்ல தூக்கு போட்டுருக்கணும். யோ, நான் அசிங்கமா திட்டிட்டு இருக்கிறேன், ஏதோ அவார்டு வாங்கினாம சிரிச்சிட்டு இருக்கிறேன். இன்னொரு பொட்டில் இருக்கு. எதுக்கு போயா?
போ, போ, போ. நான் போறேன், நல்லா தூங்கு. ஓகே ஓகே. என்னமோ பண்ணுதே. என்ன நீ பக்கத்துல படுத்திருக்க? நிஜத்துலதான் படுக்க விட மாட்டேன், கனவுல கூட படுக்க கூடாதா? கனவா? ஆமா மாமா. இல்ல 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 கனவுல. என்ன நீ கையெல்லாம் போடுற? சொல்றேன்ல மாமா, இது கனவு. ஐயோ மூடேத்துறாலே.